Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் அதிகரித்துள்ளதால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான சிறப்பு நேரலையை வழங்குவதற்காக செய்தியாளர் கௌசல்யா இணைகிறார். கௌசல்யா, முதல்ல இப்படி வரலாறு காணாத அளவுல தங்கத்தின் விலை உயர என்ன காரணம்? தொடர்ந்து வரும் நாட்களிலும் இதே நிலைதான் நீடிக்குமா? இனி அக்ஷய திருதியை வேறு வருகிறது. சாமானிய மக்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதற்கான காரணங்களை பட்டியலிடுங்க. வணக்கம் திலகா. என்ன அப்படின்னா, தங்கம் இன்னைக்கு ஒரு பொதுமக்களுக்கான அதிர்ச்சியான செய்தி அப்படின்றதே நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு சவரனே 2200 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு. ஒரு கிராம் பாருங்க 9290 ரூபாய். இன்னைக்கு மட்டுமே 275 ரூபாய் விலை அதிகரிச்சிருக்கு. ஒரு சவரன் பாத்தீங்க அப்படின்னா 74320 ரூபாய் அப்படின்னு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 75000 ரூபாய் ஒரு சவரன். கடைகள்ல போய் நம்ம வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சவரன் வந்து 85000 90 ரூபாய் 90000 ரூபாய் வரைக்கும் கூட வந்துடும் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட இந்த 4 ஜனவரி தொடங்கினதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 3.5 மாதங்கள்லயே 17000 ரூபாய்க்கு மேல ஏறி இருக்கு. இதுக்கான காரணங்கள் என்ன? அதாவது சர்வதேச பொருளாதார காரணங்கள் கூறப்பட்டாலும் நீங்க சொன்ன மாதிரியான அக்ஷய திருதியும் வருது. இதுக்கான காரணங்களை நம்ம சலானி சார் கிட்ட கேட்கலாம். சலானி சார் நம்மளோட இணைந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சார், தங்கம் வந்து இன்னைக்கு ஒரு ட்விட்டரிங் நியூஸாவே இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். தங்கத்தோட விலை இவ்வளவு அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அமெரிக்க அதிபருடைய சில முடிவுகள் உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டு வருகின்றன. இது ஏற்கனவே இருந்த செய்தி. இருப்பினும் அதனுடைய தீவிரம் அதிகமாக கொண்டு வருகிறது. முடிவு ஏற்படாத வகையில் அவருடைய முடிவுகள் பெரிய அளவுல வந்து பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதால் தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடுகள் பெருமளவில் குவிந்து கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை பங்கு சந்தையில் மற்றும் மற்ற முதலீடுகளிலிருந்து எடுத்து தங்கமாக மாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். பெரும்பாலான அமெரிக்க கரன்சிகள் தங்கமாக மாற்ற பெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாமல் சீனா ஒரு பெரிய அளவில் தன்னுடைய அணு குண்டு சோதனையை நடத்தியுள்ளது. அதுவும் உலக நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் உள்ள ஒரு காரணத்தினால் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன அப்படின்னு சொல்லலாம். சார், தங்கத்தோட விலை நீங்க சர்வதேச பொருளாதார காரணங்கள் பட்டியலிடுறீங்க. ஆனா இப்ப அக்ஷய திருதியை வருது. சாதாரணமாவே அக்ஷய திருதினா கோல்டு, அதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இந்த மாதிரி கொடுத்து கோல்டு வாங்கினா நல்லது அப்படின்ற ஒரு பழக்கம் நம்ம இதுல உருவாகி இருக்கு. இது இதனால தான் தங்கத்தோட விலை ஏறுது அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப தங்கம் விலை அப்படின்னா அக்ஷய திருதியை ஏப்ரல் 30ஆம் தேதி அப்படின்னா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இறங்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அதாவது நீங்க மொத்தமா இப்படி எடுத்துக்கலாம். மொத்த தங்கத்துடைய உற்பத்தியில் தங்களுடைய பயன்பாட்டில் 20% குறைவான நகைகளை உற்பத்தி ஆகின்றன. 80% கூடுதலான தங்கம் முதலீட்டு பொருளாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அக்ஷய திருதிக்கும் விலை ஏற்றத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது முழுக்க சர்வதேச சந்தையில் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. உலக பொருளாதாரத்தின் ஒரு காரணமாகவே தங்கம் விலைகள் நிர்ணயம் செய்யப்படுகிறதுன்னு எடுத்துக்கலாம். அதனால நிச்சயமாக இந்த அக்ஷய திருதிக்கும் தங்க விலையேற்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அப்போ அக்ஷய திருதியை சம்பந்தம் இல்லை. ஓகே சார், நீங்க இப்போ கோல்டு ஹைல இருக்கு, ஆல் டைம் ஹைல இருக்கு. இப்ப எப்படி பொதுமக்கள் இன்னுமே அதோட ஒரு ஆர்வத்தோட வாங்கிட்டு தான் இருக்காங்களா கடைகள்ல? ஆமா, அதாவது விலை ஏற ஏற மக்களுக்கு அதன் மீது உள்ள ஆர்வம் அதிகரித்து கொண்டு வருகிறது. காரணம் என்ன? ஒரு நம்பிக்கையான முதலீடாக எடுத்துக்கொள்ளலாம். இல்ல தாங்கள் வாங்கி வைத்திருந்தால் நிச்சயமாக வருங்காலம் இன்னும் விலை உயரும்ன்ற ஒரு நோக்கமும் இருக்கலாம். நல்ல ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்துக்கும் போது தங்கத்தை தவிர வேற எந்த மாற்று பொருளும் இல்லை. ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 20,000 30,000 செலவாசி மீதி 70,000 அவர் தன்னுடைய முதலீடை தங்கமாகவே மாற்றுவார்கள். அதனால் தங்கத்தின் மீது உள்ள ஆர்வம் குறையவில்லை, இன்னும் கூடிக்கொண்டு வருகிறது. காரணம் அதனுடைய விலை ஏற்றம் மட்டுமே. சார், இப்போ தங்கத்துக்கு இப்ப சொல்லிருக்கீங்க ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்னு. தங்கத்துக்கு இன்னும் எவ்வளவுதான் விலை ஏறும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மாதத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் சவரன் அப்படிங்கிற அதாவது இன்னும் ஒரு மாதத்தில் 80,000 ரூபாய் சவரன்கள் வரும். மிக விரைவாக ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற வரதுக்கு வெகு தூரம் இல்லை. அதாவது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம் 2-3 வருடங்கள் ஆகும் 1 லட்சம் வரதுக்கு. அது கூட அந்த அளவுக்கு நேரம் இல்லை. அதற்கு முன்பாகவே 1 லட்சம் ஒரு சவரன்றது வரும். இன்னும் ஒரு மாதத்துல 80,000 ரூபாய் சவரன் வரும். இந்த ஒரே ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா 2200 ரூபாய், ஒரு கிராமுக்கு 275 ரூபாயாகும். ஒரு சவரனுக்கு 2200 ரூபாய் உயர்ந்துள்ளது. இந்த ஒரு ஜனவரி முதல் இப்பொழுது வரை எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய 17,000 ரூபாய்க்கு கூடுதலாக ஒரு சவரன் தங்கம் விலை ஏறி இருக்கு. சார், இப்போ இந்த தங்கம் விலை இவ்வளவு உச்சத்துல இருக்கே சார், இதனால இப்ப நகை கடைகள்ல இன்னுமே எங்களுக்கு அதிகமா வாங்குறதுக்கு அதிகமா எக்ஸ்ட்ரா, அதாவது செய்கூலி சேதாரம் இதெல்லாம் ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கு. இப்போ இந்த உச்ச விலையில இருக்கிறதுனால பொதுமக்களுக்காக ஏதாவது நகை கடைகள் இந்த செய்கூலி சேதாரத்துல எதையாவது கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
இல்லைங்க, அதாவது இப்ப எப்படி பண்ணுங்கன்னா எல்லா பெரிய நிறுவனங்களும் அதாவது இந்த அக்ஷய தீர்த்தி தங்கம் வாங்க வேண்டும் நினைத்தால் இப்போதே நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதற்கு 10% பணம் செலுத்தினால் போதும். நீங்கள் முன்பதிவு செய்த நாளிலிருந்து அக்ஷய தீர்த்தி வரை எந்த நாளில் தங்கம் விலை குறைவாக இருந்தோ அந்த நாளே விலையாக கருதப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது தங்க விற்பனையில் முதல் முறையாக இந்த அறிவிப்பு வந்துள்ளது. நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எல்லா பெரிய நிறுவனங்களும் தங்களுடைய தங்க நகைகளை 18 கேரட்டுகளாக விற்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் காரணமாக தங்கத்துடைய விலை கிராம் குறையும், விலை குறையும். அதுவும் நுகர்வோருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. நன்றி சார். அதாவது அக்ஷய திருதியை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்கான தொடக்கம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். தங்கம் விலை அதிகமா இன்னும் மேலே ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சலானி சார் நமக்கு சொல்லியிருக்காங்க. திலகா, நீங்க இனிமே தொடரலாம். நன்றி கௌசல்யா, உங்களுடைய தகவல்களுக்கும் கலந்துரையாடலுக்கும். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.